ஹாப்பி ஈவினிங் டு ஆல். இது உங்க லைஃப் பேரபிள்ஸ். மனிதன் உருவாக்குன விஷயங்கள்லே மிகப்பெரிய கண்டுபிடித்துகள்ல ஒன்று இந்த ஃபோன். ஆரம்பத்துல எங்கேயோ தூரத்துல இருக்கிற இதயங்களை இணைக்கத்தான் இந்த கருவி வந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய முரண்பாட்டை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இது பக்கத்துல இருக்கிற இதயங்களையே பிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரே வீட்ல ஒரே சாப்பாட்டு மேசையில குடும்பமா உட்கார்ந்திருந்தாலும் எல்லார் முகத்திலையும் அந்த ஸ்கிரீனோட குளிர்ந்த நீல நிற வெளிச்சம் தான் விழுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்து பேசுறதில்ல, மனம் திறந்து சிரிக்கிறதும் இல்ல. சோ இது உண்மையிலே தொலைபேசியா இல்ல தொல்லைபேசியா? உங்ககிட்ட ரொம்ப அன்பான நேரடியான ஒரு கேள்வியை கேட்கறேன். ஒரு நிமிஷம் நேர்மையா யோசிச்சு பாருங்க. காலையில கண் விழிச்சதும் நீங்க முதல்ல எதை பாக்குறீங்க? உங்க போனையா இல்ல ஒரு நிமிஷம் அமைதிக்காக இறைவனை அல்லாஹ்வை நினைக்கிறீங்களா? உங்களுக்கு மன அழுத்தம் வரும்போது நிம்மதி தர்றது இன்னொரு ரீலா இல்ல உண்மையான அமைதியா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோம். இத நீங்க ஒரு லீடர்ஷிப் லெசனா கூட எடுத்துக்கலாம். டெக்னாலஜி அப்படிங்கிறது எப்பவுமே கெட்டது கிடையாதுங்க. அதை பயன்படுத்துற நம்ம மனித மனம்தான் அதை நன்மையாக்கவும் தீமையாக்கவும் செய்யுது. இதே ஃபோன் மூலமா நாம நிறைய கத்துக்கலாம், நல்ல ஃபோக்கஸ்டா டீப் ஒர்க் பண்ணலாம், ஆன்மீக விஷயங்களை கேட்கலாம். ஆனா அதே ஃபோன் தான் இன்னைக்கு பல உறவுகளை உடைக்குது, கவலை அதிகமாக்குது, நம்மளை தனிமைப்படுத்துது, நம்மள மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்க வச்சு நம்ம நிம்மதியே கெடுக்குது. அதனால நாம இப்போ ஒரு உறுதியான முடிவை எடுக்கணும். நான் ஃபோனை பயன்படுத்துவேன், ஃபோன் என்ன பயன்படுத்த விட மாட்டேன். இது தாங்க டிஜிட்டல் டிசிப்ளின்கான முதல் படி. இதை நீங்க உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிய வைக்கணும். நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் ஒண்ணுதான். தயவு செஞ்சு இந்த வாக்கியத்தை அப்படியே கமெண்ட்ல எழுதுங்க. இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, உங்க மனசை நீங்களே கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு சபதம். இதை ஏன் நாம இவ்வளோ சீரியஸா எடுத்துக்கணும்னு கேக்குறீங்களா? காலத்தால் அழியாத சில ஆன்மீக உண்மைகளை எடுத்து பார்ப்போம். இஸ்லாமிய மார்க்கத்துல திருக்குரான்ல சூரா அல் அசர் ரொம்ப தெளிவா சொல்லுது, காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்துல இருக்கிறான் அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற நவீன மனிதன் ரொம்ப வேகமா இழந்துட்டு வர்றது அவனோட நேரத்தை மட்டும் இல்ல, அவனோட கவனத்தை, அவனோட இதயத்தோட அமைதியையும் தான். இதை எல்லாத்தையும் இந்த சின்ன ஸ்கிரீன் அப்படியே முழுங்கிட்டு இருக்கு. இதே கருத்தை பைபிளும் ரொம்ப அழகா சொல்லுது. அமைதியாக இரு, நானே இறைவன் என்பதை அறிந்து கொள். எப்ப பார்த்தாலும் டிஜிட்டல் சத்தத்திலேயே மூழ்கி இருக்கிற ஒரு அமைதியற்ற மனிதனால எப்படிங்க இறைவனோட குரலை கேட்க முடியும்? நம்ம காதுலயும் கண்ணுலயும் எப்பவும் ஏதோ ஒரு சத்தம் இருந்துகிட்டே இருந்தா நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக அமைதியை நம்ம எப்படி உணர முடியும்? இது எல்லா மதங்களுக்கும் பொதுவான ஒரு ஆழமான உண்மை. பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னா, மனவை கட்டுப்படுத்தாதவன் தன் வாழ்க்கையையே இழக்கிறான் அப்படின்னு. புத்தரும் அமைதியற்ற மனமே துன்பத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யூத ஞானமும் இதேதான் சொல்லுது, உலக வெல்றதுக்கு முன்னாடி உன் மனச வெல்லுன்னு. ஆனா இன்னைக்கு நம்ம மனச கண்ட்ரோல் பண்றது எது? அந்த தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன்களும் முடிவில்லாத ஸ்க்ரோலிங்கும் தான். இந்த அமைதியின்மையை சரி பண்ணலனா நம்ம உண்மையான வாழ்க்கையையே நம்ம இழந்துடுவோம். சரி, இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற நியூரோ சயின்ஸை கொஞ்சம் பார்ப்போம். இந்த ஃபோனோட மிகப்பெரிய ஆபத்து அது நம்ம நேரத்தை திருடுறது மட்டும் இல்லைங்க, அது ஒரு பயங்கரமான பொறி. அதை டோபமைன் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒவ்வொரு தடவை நோட்டிஃபிகேஷனை பார்க்கும்பொழுதும் உங்க மூளையில டோபமைன் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு முடிவில்லாத அடிக்ஷன் சைக்கிளை உருவாக்குது. இது நம்ம உணர்ச்சிகளை, ஆன்மீக விழிப்புணர்வை, நம்ம உறவுகளை, ஏன் நம்மளோட தனித்தன்மையே மெதுமெதுவா அரிச்சு சாப்பிட்டுடுது. அதோட மட்டும் இல்லாம இந்த ஸ்க்ரோலிங் பண்றதுனால வர்ற மனநிலையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சோஷியல் மீடியால மத்தவங்களோட வாழ்க்கையில நடக்கிற மிகச் சிறந்த தருணங்களை, அதாவது அவங்களோட பெஸ்ட் மொமெண்ட்ஸை மட்டுமே பார்த்து பார்த்து நம்ம வாழ்க்கையே நமக்கு பிடிக்காம போயிடுது. இதனால தான் இன்னைக்கு பதற்றம், மனச்சோர்வு, தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் முன்னப்பதையும் விட ரொம்ப அதிகமா பெருகிடுச்சு. இதத்தான் ரொம்ப ஃபேமஸான மனநல அறிஞர் கார்ல் ஜங் சொல்றாரு. வெளியுலக சத்தத்துல மூழ்கிற மனிதன் தன் சொந்த ஆன்மாவோட குரலை கேட்க மறந்துடுறான் அப்படின்னு. அதே மாதிரி விக்டர் ஃப்ராங்கல் சொல்ற மாதிரி அர்த்தமில்லாத கவனச்சிதறல் மனிதனை உள்ளிருந்து காலியாக்கிவிடும். இதுதாங்க இன்னைக்கு நம்ம நவீன வாழ்க்கையோட மிகப்பெரிய சோகம். மக்கள் எப்பவும் பிஸியா இருக்காங்க, கனெக்டடா இருக்காங்க, ஆனா உள்ளுக்குள்ள முழுசா காலியாவும் அவங்க ஆன்மாவில இருந்து துண்டிக்கப்பட்டும் இருக்காங்க. இதெல்லாம் வெறும் தத்துவம்னு நினைச்சிடாதீங்க. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தோட ரிசர்ச் இதைத்தான் ஆணித்தரமா சொல்லுது. அதிகப்படியான ஸ்கிரீன் டைம் நம்ம தூக்கத்தை மொத்தமா அழிக்குது, ஸ்ட்ரெஸ் அதிகமாக்குது, தனிமையை உருவாக்குது, முக்கியமா உண்மையான உறவுகளை குறைச்சிருது. உங்க ஃபோன் பழக்கத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணலனா உங்களால உங்க கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்யவே முடியாது. இன்னைக்கு ஆன்லைன்ல 1000 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, ஆனா நேர்ல மனசு விட்டு பேச ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஆன்லைன்ல சிரிப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள உடைஞ்சு போயிருப்பாங்க. சோ இப்போ நாம யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க ஃபோன் உங்களுக்கு வேலைக்காரனா இல்ல எஜமானனா? எந்த மதமும் டெக்னாலஜியை தப்புன்னு சொல்லல, ஆனா கட்டுப்பாடு இல்லாத ஆசை கண்டிப்பா அழிவை தான் தரும். பெற்றோர்களா, ப்ரொஃபஷனல்ஸா, நீங்க இதை கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். உங்க ஃபோன் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். இந்த டிஜிட்டல் உலகத்துல ஒரு டிசிப்ளின் இருந்தாதான் உங்க வேலையில நீங்க முழு கவனத்தோட செயல்பட முடியும். ஓகே, அப்போ இந்த பிரச்சனையில இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது? அந்த குளிர்ந்த டிஜிட்டல் உலகத்துல இருந்து நம்ம உண்மையான வாழ்க்கையோட கதகதப்புக்கு எப்படி திரும்புறது?
இதுக்காக ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய 4 பிராக்டிகல் ஸ்டெப்ஸை இப்ப பாப்போம். உங்க டிஜிட்டல் மாற்றத்துக்கான ஒரு வழிகாட்டியா, ஒரு எம்பத்தட்டிக் கோச்சா நான் அதை உங்களுக்கு சொல்றேன். ஸ்டெப் 1. காலையில எழுந்ததும் முதல்ல போனை தொடுறத நிறுத்துங்க. அந்த பொன்னான காலை நேரத்துல கொஞ்ச நேரம் அமைதியா பிரார்த்தனை பண்ணுங்க. ரொம்ப நிம்மதியா உங்க நாளை தொடங்குங்க. ஸ்டெப் 2. தினமும் கொஞ்ச நேரமாவது போன் இல்லாத ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. உங்க குடும்பத்தோட, இயற்கையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. முக்கியமா பெற்றோர்களே, நீங்க இதை செஞ்சாதான் உங்களை பார்த்து உங்க குழந்தைங்களும் ஆரோக்கியமான பழக்கங்களை கத்துக்குவாங்க. ஸ்டெப் 3. தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்க்ரோல் பண்றத தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. போனை திருப்பி வச்சுட்டு நிம்மதியா தூங்குங்க. இது உங்க மூளைக்கு மிகப்பெரிய ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். ஸ்டெப் 4. தினமும் 1 மணி நேரமாவது டிஜிட்டல் டீடாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது எந்த ஸ்கிரீனும் இல்லாம உங்களால இருக்க முடியுதான்னு நீங்களே உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு ஆழமான கேள்வியை கேட்டு பாருங்க. டெக்னாலஜி என்னமோ ரொம்ப பிரம்மாண்டமா வளர்ந்துருச்சு, ஆனா நம்ம மனித இதயம் வளர்ந்திருக்கா? உலகம் முழுக்க எல்லாரும் கனெக்ட் ஆயிட்டோம், ஆனா மனிதர்கள் உண்மையாவே ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைஞ்சிருக்கோமா? இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்குது, ஆனா நமக்கு ஞானம் பெருகி இருக்கா? ஃபோன் அப்படிங்கிறது வெறும் ஒரு டூல். அதை நாம பயன்படுத்தணும், அது நம்மள பயன்படுத்தக்கூடாது. ஒரு நிமிஷம் உங்க போனை அமைதியா பாருங்க. அது உண்மையிலேயே உங்க வாழ்க்கைய அழகாக்கி இருக்கா? ஒரு கசப்பான ஆனா ஆழமான உண்மையை சொல்றேன். ஒரு நாள் உங்க போன் பேட்டரி தீர்ந்து போனா திரும்ப சார்ஜ் ஆயிடும். ஆனா உங்க வாழ்க்கையோட நேரம் ஒருபோதும் திரும்ப ரீசார்ஜ் ஆகாது. போன் பேட்டரியை ஃபுல் பண்ணிடலாம், ஆனா நம்ம மனித வாழ்க்கையோட ஆயுள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு நாள் வரும், அப்போ வாட்ஸ்அப்லயும் சோஷியல் மீடியாலயும் உங்க லாஸ்ட் சீன் நிரந்தரமா மறைஞ்சிரும். ஆனா நீங்க வாழ்ந்த வாழ்க்கையோட பதிவுகள் இந்த உலகத்துல அப்படியே இருக்கும். அதனால அந்த ஸ்கிரீனை தாண்டி கொஞ்சம் வெளியே பாருங்க. நோட்டிஃபிகேஷன் சத்தங்களை தாண்டி சுத்தி இருக்கிற மனிதர்களை கவனிங்க. உங்க ஆன்மாவை நேசிங்க, இறைவனை நினைங்க, மன அமைதியை தேடுங்க. உங்களை பத்தி மத்தவங்க சொல்லணும், அவன் போன்ல மட்டும் வாழல, பல மனிதர்களோட இதயங்கள்லயும் வாழ்ந்தான் அப்படின்னு. அதுக்கு இன்னமும் நேரம் இருக்கு. நான் முன்னாடி கேட்ட மாதிரி நான் ஃபோனை பயன்படுத்துவேன், ஃபோன் என்னை பயன்படுத்த விட மாட்டேன் அப்படின்னு கமெண்ட்ல எழுதுங்க. ஹாவ் அ பீஸ்ஃபுல் அண்ட் பாசிட்டிவ் டே ஹெட். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தினமும் சாயந்திரம் 6 மணிக்கு சந்திப்போம். Think about how to bring this into your life tonight. With love, see you next explainer. This is your Life Parables. Thank you.